இயேசு ஏன் விசேஷமானவர்? எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை பார்ப்போம். ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டவர் அவர். விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானவர். அதாவது புது உடன்படிக்கையின் ஷூரிட்டி அவர் தான். நமக்கும் தேவனுக்கு இடையில அவர் தான் ஷூரிட்டி, கையெழுத்து போட்டிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா அவர் மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவர். மற்ற ஆசாரியர் எல்லாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க, இவர் மாற மாட்டாரு. எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர், முற்று முடிய நம்மை ரட்சிக்க வல்லவர். ஐயோ என்னை இடையில விட்டுருவாரா? இல்ல, முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். அவர் பரிசுத்தர். அடுத்தது குற்றமற்றவர். குற்றமற்றவருக்கு ஆங்கிலத்துல உள்ள வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது, ஹார்ம்லெஸ். ஒரு ஆட்டுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் சிங்கத்துக்குள்ள வித்தியாசம். சிங்கம் வந்து ஹார்ம்ஃபுல்ங்க, நமக்கு தீங்கு செய்யும். ஆட்டுக்குட்டி ஒண்ணும் செய்யாது. அது மாதிரி ஹார்ம்லெஸ் அவர். மாசு இல்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர். அவர் வந்து அவர்கிட்ட பாவம் போக முடியாது. வானங்களை விட மேலானவர், வானங்களிலும் உயர்ந்தவர், தம்மை தாமே பலியிட்டவர். இப்படி யாருமே கிடையாது. அது மட்டுமல்ல, அவர் பூரண குமாரன், பெர்ஃபெக்ட் சன். அவர்கிட்ட எந்த ஒரு குறைவுமே இல்லை. இவர்கிட்ட இந்த குறை இருக்கிறதுனால இவர் நமக்கு பலியாக முடியாது சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டா பண்ணி முடித்த ஒரு பழுதற்ற பூரண குமாரன் அவர். இதனாலதான் அவர் விசேஷமானவர்.